அது ஒரு 10 நாள் ஷூட் பண்ணுச்சு. அதில் ஒரு நாள் நானும் போகிறேன், கலந்துக்கிறேன். எனக்கு சினிமா ரொம்ப கேமரா முன்னாடி ஒரு பயமாவோ இல்லை சினிமா ரொம்ப அந்நியமோ அப்படிலாம் இல்லை, சாதாரணமாக தான் இருந்துச்சு. சார் உதயகுமார் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. சார் பார்க்குறாரு, இப்போ இன்னும் கொஞ்சம் தடிமனமாக இருப்பாங்க, பார்த்துட்டு ஒரு வில்லன் ரோல் ஒன்று நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுதான் ஆன் ஸ்க்ரீன் வந்த முதல் படம். 2 போலீஸை நிற்க வச்சு சசி சார் பார்க்குறாங்க. இதில் யாரை ஒரு அப்பாஸ் அரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று பார்க்கும்போது நாளில் அப்படிங்க ஒரு ஓகே கொண்டு போயிடுறாங்க. இவர் என்ன தலைவா நீங்கள், மோசம் தலைவா நீங்கள், விஜய் சொல்கிறாங்க. ஆமாங்க போலீஸுங்கிறாங்க, இப்போ நிற்க வேணாமா அப்படி, நான் இப்போ வண்டியாக பேசுவேன். அவ்வளோ பேச்சு, மூடவே மாட்டாங்கடா வேங்கிற அளவுக்கு பேசிட்டே இருப்பேன். நிறைய அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய 2 பேரும் வாழ்க்கையாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பகிர்ந்துக்கும். ஒரு மாதிரி திருமணமா பயணமா எல்லாம் நிறைய ஒப்பீடு இருக்குது. அங்கேயும் ஒரே மாதிரி பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நான் கிளம்பி அன்னையோட போயிட்டேன். நான் இங்கே எப்படியும் வந்துட்டேன். விஜய் சேது பார்க்குறேன். இது எனக்கு வந்து இங்கேயோ பார்த்துருக்கோம், நல்லா பழகிருக்கோம், அந்த அளவுக்கு தான் இருக்குது எங்கள் ஞாபகம் இருக்குது. அவர் சொல்கிறாப்புல சார் அந்த போலீஸ் ஆமாம் சசி சார் படம், அவங்க கூட ஒரு நாள் வந்தேன், 2 பேரும் நிறைய பேசியிருந்தோம். நீங்கள் கூட நெஞ்ச நிமித்தி காமிச்சிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன பக்கத்தில் சும்மா நின்றுந்தேன். அதேதான். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் மிக மிக அற்புதமான ஒரு மனிதர். சமீபத்தில் ரிலீஸ் ஆன பைசன் படத்தில் இவரோட நடிப்பை பார்த்து இவருக்கு இதான் முதல் படமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் எப்பவுமே வந்து எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாலும் எந்த திரைப்படத்தில் அவர் ஜனரஞ்சகமாக அனைத்து மக்கள் மனதிலும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் இவரை பார்த்தோன்னே ஒரு புதுமுகமாட்டாங்க. இல்லை நான் பழைய முகம் அப்படிங்கிறார். நான் இதற்கு முன்னாடியே அதில் நடிச்சிருக்கேன்னு ஒன்று நான் சொன்னார். சார் அதை மக்கள்கிட்ட சொல்லுவோம் வாங்க அப்படின்ட்டேன். வணக்கம் திரு மதன். வணக்கம். அதாவது என்னென்னா, உங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பேர் சொல்லும்போதே இல்லை மதன் அப்படின்னா எனக்கு அதுவே ஒரு டவுட்டு. சார் உங்கள் பேர் தான் என்ன அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் கேட்டப்போ வந்து ஒரு அறிவு மதன் சார், நான் கூட உடனே அவரை கரெக்ட் பண்ணுறேன். அறிவு மதி, அவர் லிரிசிஸ்ட் அப்படிங்க. அறிவு மதன் சார், அறிவு மதன் ஒருத்தரா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அது அருவி அப்படின்னு சொல்லிட்டு, அருவின்னு ஒரு திரைப்படத்தில் நினச்சா அருவி மதன். இது இந்த மாதிரி உங்கள் பேர் மருவி வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எந்த ஊர் சார் முதல்ல? புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படின்னு. இல்லை சார் மதன். என்ன இப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது? நான் சிவில் இன்ஜினியர். பேசிக்கலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வீடுகள் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். கட்டுமான தொழில். ஆமாம் கலைப்பயணத்தை நோக்கி வந்தால் தான். ஸோ அங்கேருந்து இங்கே 2003 சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டோம். 2003 எனக்கு எங்கள் ஊரில் வந்து ராசி படம் பண்ண டைரக்டர் முரளி அப்பாஸ். ஆமாம் அவர் வந்து எனக்கு ஒரு தடவை ஒரு நண்பனாக அவர் மூலமாக சினிமா தொடர்பு கிடைக்கிது. நான் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் வேலை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சிவில் இன்ஜினியர் தான். அப்போ என் ஃப்ரெண்டு கேஸ்ட்ரோன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு அனுப்பி விட்ருப்போம்ல, நீ போடா ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சிருப்போம்ல, அவன் நண்பன் இங்கே வந்து அவன் ட்ரை பண்ண. ராசி படத்தை முரளி அப்பாஸ் ராசியில் ஒர்க் பண்ணிங்களா? இல்லை, ராசி வந்து 96ன்னு நினைக்கிறேன். அப்போதான் ஒரு ஃபேமஸான பூக்கள் ஒளிந்தீர் அஜித் சார் ரொம்ப பயங்கரம் அது. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்களும் கொண்டு போய் கொடுங்களேன் அப்படின்னாரு. ஏன்னா அப்போ வந்து நீங்கள்லாம் சில பேரை பார்த்து மிமிக்ரின்னு இனிமேல் பண்ணணும்னு பார்த்தேன் கொன்றுவேன் அப்படின்னு அதை சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி மிமிக்ரி பண்ணுற ஒரு ஆள் தான். அப்படியா? அப்போ ஆமாம் தப்பா இல்லை நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியராக இருந்தேன் நீங்கள். அப்போ எந்த காலேஜ்? செட்டிநாடு அண்ணாமலை பாலிடெக்னிக், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் தான். ஓகே சூப்பர். அப்போ அங்கே படிக்கும்போது இப்போ காலேஜ் கல்ச்சுரல்ஸு ஸ்கூலில் மிமிக்ரி பண்ணாங்க. எங்களுக்கு காலேஜ் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கானாடுகாத்தான்னு அந்த ஊரில் தான் அந்த காலேஜ். செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா தெரியுமே. செட்டிநாடு வீடு கானாடுகாத்தா. ஆமாம் செட்டிநாடு அண்ணாமலை அங்கிருந்து 2 கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வந்து. அப்படியா? ஸோ செட்டிநாடு அண்ணாமலை பாலிடெக்னிக் தான் படித்தது. ஸோ இந்த ட்ரெயின் பயணம் இருக்குல்ல, ஒரு 40 நிமிஷம் இங்கேருந்து போகிறோம்ல, இது பயங்கர என்டர்டெயின்மெண்ட் தான். இதில் பாட்டு பாட ஆரம்பித்து எல்லாத்தையும் துன்புறுத்தி நிறைய வந்து பல குரலில் பேசுகிறோன்னு சொல்லி இவங்க எப்படா இறங்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நிறையா. அப்போ இது எப்போ இது நடந்ததெல்லாம்? இது வந்து 95 96 95 96. இந்த மாதிரி யார் வாய்ஸ் எல்லாம் பேசுவீங்க?
அது வேண்டாம். சும்மா சொல்லுங்க ஏதாவது ஒரு வாய். எல்லாருமே அந்த கமல் சார் வாய்ஸை தானே விக்ரின்னு வந்துட்டாலே கமல் சார் வாய்ஸ் தான் ரொம்ப சரி easy. ஓகே. என்ன எங்க ஏதாவது ஒரு சும்மா ஒரு சின்ன பிட்டு ஏன்னா கவிதைன்னு ஒன்று எழுதிட்டு இருந்தேன், அதை விட்டு நல்ல கவிஞரை பார்த்தேன், அதை விட்டுட்டேன். மிமிக்ரின்னு பண்ணிட்டு இருந்தேன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பார்த்தேன், அதை விட்டுட்டேன். அதனால வாழ்க்கை ஒழுங்கா போயிட்டு இருக்கு. இப்போ போய் மிமிக்ரியை பண்ண அதை பண்ணு. ஏன்னா இப்போ உங்களுக்கு என் மேல இந்த படமெல்லாம் பார்த்து ஒரு சின்ன மரியாதை இருக்கும். பரவாயில்ல பேச ஆரம்பிச்சு பைசம்பரத்துல வாத்தியாரு வாத்தியார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டு தெரியுமாடே அந்த மாதிரி. ஸோ அது தேவையில்லாத வேலை, அது வேண்டாம், அது மிமிக்ரி எல்லாம் வேண்டாம். ஸோ ஆமா அதை நான் விட்டுட்டேன். ஆனா நீங்க சொன்ன ரீசன் எல்லாம் அது கவிதை எழுதுவேன், ஒரு கவிஞரை பார்த்தேன், கவிதையை விட்டுட்டேன், மிமிக்ரி பண்ணுவேன், ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்த்தேன், மிமிக்ரியை விட்டுட்டேன். ஆமா அது இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே சென்னை வந்தாச்சு. ஓகே. வந்தா அவர் தான் சொன்னாப்ல. சரி, ஆனால் சிவில் நீங்கள் வேலை பார்க்கும்போது இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, நல்ல வேலை இருக்கும்போது ஏன்டா சினிமாவை நோக்கி போகிற அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஊரில் சொல்லியிருப்பாங்கல்ல? சினிமாவை நோக்கியெல்லாம் நான் வரல. நான் வந்து இங்கே சென்னையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழல் வந்துச்சு எனக்கு. சரி. 2003. வேலை நிமித்தமாக தானா? வேலை நிமித்தமாக இல்லை, வேற தனிப்பட்ட பர்சனலாக இங்கே நான் இங்கே வந்துடுறேன். ஓகே. சென்னை வந்துடுறேன். சென்னை வந்துட்டா நான் அங்கே முதலாளியாக கட்டடம் கட்டிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு இடத்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணும்போது தான் அவர் ஒரு தடவை என்ன அந்த கம்பெனியோட ஃபோட்டோ கொடுங்களேன் அப்படிங்கிறாப்புல இயக்குனர். அப்போ நான் அதுக்கு சார் அப்படி முரளி பாஸ் நான் அதுக்கு சார் இல்லை நீங்கள் கொடுங்க ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறது. ஃபோட்டோ கொண்டு போய் கொடுக்குறேன். என் ஃப்ரெண்டு அவன் கேஸ்ட்ரோ நானும் கொடுத்தோம். என்னைய டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஆமாம், அவன் டே கூப்பிட்டாங்கடான்னா அவன் கடுப்பாயிட்டான். அவன் ஃபோன் பண்ணி அவன் வினோத்னு ஒரு அசோசியேட் டைரக்டர் சசி சார், என்ன நீங்கள் அவன் வந்திருக்கான், அவனை கூப்பிட்ருக்கீங்க, என்னைய கூப்பிடலன்னா நீங்களும் கிளம்பி காலைல வந்துருங்க. காலைல கிளம்பி 2 பேரும் போயிட்டோம். ஓகே. போனால் ஒரு போலீஸ் கதாபாத்திரம். இது சொல்லாமலே சசி அவர் சொல்லாமலே சசி. ஓகே. அவரோட தான் டிஷ்யூம் அவர் தானே பண்ணார். ஆமாம், ஜீவா சார் வச்சு. ஆனால் ஜீவா சார் வச்சு பண்ண போர்ஷன் இல்லை அது. அதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கு அசோக்னு ஒரு ஆர்டிஸ்ட். தெரியும், முருகா அசோக் தெரியும். அசோக்கை வச்சு தான் ஃபர்ஸ்ட் டிஷ்யூம் பண்ணாங்க. ஓகே. ஸோ அது ஒரு 10 நாள் ஷூட் போணுச்சு. அதில் ஒரு நாள் நானும் போகிறேன், கலந்துக்கிறேன். எனக்கு சினிமா ரொம்ப கேமரா முன்னாடி ஒரு பயமாவோ இல்லை சினிமா ரொம்ப அந்நியமோ அப்படிலாம் இல்லை, சாதாரணமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு காட்சியை சொல்லி இதை பண்ணுங்க அப்படிங்கும்போது நம்ம பண்ணிட்டோம். நமக்கு இந்த மார்க்கு இதுக்குள்ளார வந்து நெல்லுங்க இதெல்லாம் மட்டும்தான் புதுசாக இருந்துச்சு. உன்னோட டைலாக் கொடுத்து பேசுங்கன்னா பேசிடலாம்ப்பா அப்படின்னு நம்ம பேசிட்டோம். சார் ஜி போட்டு இறங்கி வாங்க, டைலாக் பேசுங்க சார், இறங்கி ரொம்ப தூரம் போயிட்டீங்க, கேமரா எங்கே இருக்குது, மார்க், அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக இருக்கேப்பா அது அப்படிங்கிற மாதிரியே. ஸோ அன்னைக்கு வந்தோம், ஒன்று நடித்தாச்சு, போயாச்சு. இதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு கேஸ்ட்ரோ வந்து அதுக்கப்புறம் நான் பெருசாக நடிக்கலாம் இல்லை. அன்றைக்கி போனால் ஒரு நாள் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கேஸ்ட்ரோ சொன்னேன். அவனை ஒரு நாள் டிவியில் பார்க்குறேன், அவன் ஒரு சீரியலில் ஒன்று நடிச்சிருக்கான். அதை பார்க்கும்போது இல்லை ஒரு ஆசை வருது, நம்ம அன்றைக்கி நடித்தோம் அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லை, வெம்பராலே ஒரு சீரியல்லே வந்திருக்கானே, அடுத்து நம்ம ஒன்று நடிக்கிறதுக்கு ஒன்று முயற்சி பண்ணணும்னு அடுத்து பயங்கர சீரியல் படம் 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 அங்கே முயற்சி பண்ணுறேன். அப்போ கற்க கசடர் ஆர்வி உதயகுமாரோட படம். ஆமாம். அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெயக்குமார்னு ஒருத்தர் வந்து இன்னொரு நண்பர் மூலயமா பழக்கம் பண்ணார். சரி. ஸோ ஆர்வி உதயகுமார் என்னை கூப்பிட்டு போகிறாங்க, சார் பார்க்குறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் தடிமனமாக இருப்பான் ஆள். பார்த்துட்டு ஒரு வில்லன் ரோல் ஒன்று நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுதான் ஆன் ஸ்க்ரீன் வந்த முதல் படம் கற்க கசடா விக்ராந்த் படம். அதில் என்னென்னா நம்ம ரோபோ சங்கர் அவரெல்லாம் கூட நடிச்சிருப்பாரு. ரொம்ப கிட்டத்தட்ட அவருக்கு எல்லாமே அதுதான் முதல் படம்னு நினைக்கிறேன். 2003 2004 ஆமாம் ஆமாம் அந்த சமயத்தில். ஸோ ஒரு மாதிரி அந்த படம் முடிக்கிறோம். அந்த படம் தான் ஆன் ஸ்க்ரீன் 2005 ரிலீஸ் ஆகுது. இதுதான் திரைப்பயணத்தின் ஆரம்பம். இதுக்கப்புறமா 2009 வந்து தா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம், தா வெறும் தாங்கிறது தான் ஒரு டைட்டில். அது வந்து ஹரிஷ் உத்தமன் தான் ஹீரோவை நடித்தாப்புல. தெரியும். ஆமாம். அதில் வந்து ஒரு 5 பேர் நண்பர்கள் தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் எனக்கு கிடச்சிச்சு. இதுக்கு நடுவில் எனக்கு எழுதுகிற பழக்கம் உண்டு. தொடர்ந்து ஊரில் இருக்கும் போதே தமிழ் வாசிக்கிறது பிடிக்கும், எழுதுறது. எப்போ இருந்த அந்த இது ஆர்வம்? சின்ன வயசுலேருந்து. ஸோ எழுதுகிறோம். இங்கே நண்பர்கள் நிறைய பேர் கதை சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். நம்ம ஒன்று எழுதுவோமே அப்படின்னு ஒன்று எழுத ஆரம்பிக்கிறோம். ஏன்னா டேரக்டர் ஆகிடலாமா, இது ஈஸியாக இருக்கே, இப்போ சொல்கிற கதையெல்லாம் கேட்கும் போதில்ல இது பரவாயில்லையே அப்படின்னு ஒன்று தோணுது. ஸோ எழுதி அது ஒரு முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நடுவில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல ஊரில். ஸோ ஷிஃப்ட் ஆகி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஒரு 5-6 வருஷம் பிரேக்.
பண்ணது ஒரு படம், அடுத்த படம் நடிக்கிறோம், அவ்வளோதான். ஒரு 5 வருஷம் ஊரில் போய் கற்க கசறதுக்கு அப்புறம் இங்கே இல்லை. 2005லேருந்து இல்லை 2005 2006லேருந்து நான் இங்கே இல்லை. 6லேருந்து இங்கே இல்லை. 6லேருந்து இல்லை. நடுவில் தாப்படமும் ஊர்லேருந்து தான் வந்து நடிக்கிறேன். புதுக்கோட்டையிலேருந்து போய் நடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு போயிடுறேன். இப்போ 2012 வந்து ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம். ஆமாம், அது என்னன்னா விஜய் சேதுபதி தானே? விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் முதல் படம். ஆமாம், இவர் ரமேஷ் திலக்கும். ஆமாம். எனக்கு என்னென்னா, நம்ம டிஷ்யூம் படம் நடித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் என் கூட நடித்த இன்னொரு நடிகர் வந்து விஜய் சேதுபதி. அவருக்கும் அதான் முதல் படம் டிஷ்யூம். ஆமாம், அந்த படத்தில் முருகா அசோக் நடிக்கும்போது. ஆமாம், நடிக்கும்போது அப்போ விஜய் சேதுபதி கூட. விஜய் சேதுபதிக்கு வந்து அதுதான் இது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். 2 போலீஸை நிற்க வச்சு சசி சார் பார்க்குறாங்க. இதில் யாரை ஒரு அப்பாஸ் அரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று பார்க்கும்போது நாளில் அப்படிங்கிறேன். இவர் ஓகே கொண்டு போயிடுறாப்புல. இவர் என்ன தலைவா நீங்கள் மோசம் தலைவா நீங்கள் இவர் விஜய் சொல்கிறாப்புல. ஆமாங்க போலீஸுங்கிறாங்க, இப்போ நிற்க வேணாமா அப்படி. நான் இப்போ வண்டியாக பேசுவேன், அவ்வளோ பேச்சு, வாயை மூடவே மாட்டாங்கடாங்கிற அளவுக்கு பேசிட்டே இருப்பேன். நிறைய அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய 2 பேரும் வாழ்க்கையாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பகிர்ந்துக்கிறோம். ஒரு மாதிரி திருமணமா பயணமா எல்லாம் நிறைய ஒப்பீடு இருக்குது. அங்கே ஒரே மாதிரி பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நான் கிளம்பி அன்னையோட போயிட்டேன். நான் இங்கே எப்படியே வந்துட்டேன். இப்போ 2008 2009 வந்து என் தம்பி வந்து கார்த்திக் சுராஜோட சீனியர் காலேஜில், தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே. ஸோ என் தம்பிக்கு வந்து காக்காமட்டை மணிகண்டன், கார்த்திக் சுராஜ் இவங்கெல்லாம் பழக்கம். ஸோ ஸ்டோன் பெஞ்சோட ஆஃபீஸ் அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கலைஞர் டிவி. அப்போ ஒரு தடவை நான் ஆஃபீஸ் நாளை இயக்குனர் அப்போ நான் விஜய் சேதுபதி பார்க்குறேன். இது எனக்கு வந்து எங்கேயோ பார்த்துருக்கோம், நல்லா பழகிருக்கோம், அந்தளவுக்கு தான் இருக்குது எங்கேயாவும் இருக்குது. அவர் சொல்கிறாப்புல, சார் இந்த போலீஸ் சசி சார் படம், நான் கூட ஒரு நாள் வந்தேன், 2 பேரும் நிறைய பேசியிருந்தோம். நீங்கள் கூட நெஞ்ச நிமித்தி காமிச்சிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன பக்கத்தில் சும்மா நின்றுந்தேன். அதேதான் அதெல்லாம் வந்து வேற சில விஷயங்கள் பர்சனலாக நிறைய பேசிக்கிட்டோம்ல, அதெல்லாம் சொன்னாப்புல. ஓகே, ஃபேமிலியா அந்த மாதிரி. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் தானே? இன்னொன்று எனக்கு என்னடா என்னமோ ஜோசியம் பார்க்குற ஆள் மாதிரி முகத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி சொல்கிறாப்புலன்ட்டு. எப்படி தலைவா நம்ம டிஷ்யூமில் மீட் பண்ணுமே அப்படிங்கிறப்ப சூப்பருங்க. நீங்கள் தான் அண்ணா என்கிட்ட சொல்கிறோம், நான் ஹீரோ ஆகிட்டேன் தலைவா, தென்மேற்கு பருவ கட்டணும் ஒரு படம் ஹீரோ ஆகிட்டேன். நீங்கள் எங்கே தலைவா போனீங்க, நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா ஹீரோ ஆகிடலாம் தலைவா. ஏன் அப்படி சொல்கிறாப்புலன்னா, நான்லாம் சும்மா இருக்க போது நீ அவ்வளோ பேசுனியடா, அவ்வளோ சும்மா ஜாலியாக பேசிகிட்டே இருக்குது, துருன்னு நம்ம ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். அப்போது அப்படி சொல்லும்போது நான் ட்ரை பண்ணுறேன் தெரியல வாங்குறேன். அப்போயும் சொல்கிறாப்புல, நான் இப்போ அழகர் சாமியின் குதிரைன்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா பக்கத்தில், நீங்கள் அங்கே கூட போங்க, அப்புறம் இங்கே போங்க அங்கே போங்கன்னு பரபரப்பாக உழைக்கிறதுக்கு ஓடுங்க அப்படிங்கிறது ஒரு வழியாக ஒன்று சொல்கிறாப்புல. சூப்பர். நம்ம ரொம்ப லத்தாஜிக்கான ஆள். அப்படியெல்லாம் அவரோட உழைப்பு பெரிய உழைப்பு, அந்தளவுக்கு நம்ம உழைக்கிறது இல்லை. அது வரும்பா பார்த்துக்கலாம், இல்லை நம்ம போவோமே பார்ப்போம் இரு, அப்படி கொஞ்சம் ஆள் தான் நம்ம. ஸோ 2010 அந்த உழைப்பு வந்து மிக முக்கியமானது, பயங்கரமாக தேவையானது. ஆமாம், தமிழ் சினிமாவில் வந்து வாய்ப்புகள் வந்து எப்போ வேணாலும் வரும். ஆனால் டெய்லி போய் அந்த இது சொல்லுவாங்க, காலைல எழுந்திரம் போய் அவங்கள பார்க்குறதுன்னு ஒரு பரபரப்பு இல்லை. அது தேவை தான் முடிவு பண்ணுது. இப்போது விஜய் சேதுபதி நீங்கள் கேட்கும்போது எதுக்காக சினிமாவுக்கு வந்து கேட்கும்போது என்ன சொல்லுவாப்புல, எனக்கு பண தேவை இருந்துச்சு, எனக்கு கடன் இருந்துச்சு, நிறைய அடைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு ஒன்று சொல்லுவாப்புல. என் வீட்டிலலாம் எங்கள் அப்பா வந்து நல்லா சௌகரியமாக பார்த்துக்கிட்டாருன்னா அப்பா பயங்கர கண்டிப்பானப்பா. ஆனால் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு இருப்பார். நம்மளும் ஒரு 10 ரூபா கேட்டு வாங்குவோம், 10 ரூபா பேக்கெட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் அடிப்போம், 10 ரூபா வேறு ஏதாவது சொல்லி வாங்கிடுவோம். கூட பிறந்தவங்களா? அக்கா தம்பி 2 பேர். இப்போ 3 பேர்லேயுமே வந்து இது ஒன்று தான் பண்ண உறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம. ஏன்னா தம்பியும் ஒழுங்காக படிச்சு நீங்கள் வாத்தியார் ஆகிட்டீங்களே. ஆமாம்மா, அது வேற ஆகிட்டாலாம். ஸோ தம்பியும் நல்லா முறையாக படித்து அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டார். அக்காவும் பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க படித்ததுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த சினிமாவில் போயிட்டோன்னா இது என் பெரிய பொண்ணு பிடபிள்யூ பொண்ணா, சின்ன பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவன் அது வந்து தம்பி அதை இதை எடுத்துருவான் பணம் எடுத்துவான் அப்படின்னா இல்லை அவ்வளோ அதுதான் சொல்கிறேன். அந்த அவ்வளவு பிரச்சனை இருக்காது. ஆனால் அப்பாவுக்கு வெளியில் பெருசாக சொல்லணும்னா உள்ளூர் ஒரு சங்கடம் வரும். ஏன்னா ஒரு பெரிய டிராவல்ஸ் நிறுவனம் வச்சிருக்காரு ஊரில். ஓகே, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. என்ன டிராவல்ஸ்? மதன் ஜெகன் டிராவல்ஸ்னு. ஜெகன்ங்கிற தம்பி. ஸோ 2 பேர்லாம் ஒன்று வச்சிருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டி இருந்துச்சு அப்போ. அதை நம்ம பார்த்துக்காம நம்ம இங்கே வந்து நமக்கு மாத வாடகை கொடுக்குறது பெரிய மேட்டராக இருக்கும். ஆனால் மாத வாடகை அவ்வளோ ஈஸியாலாம் எங்கள் அப்பா உடனே மாதம் தம்பி வாடகை படுத்துக்குங்க அப்படிலாம் போட்டுறவும் மாட்டார்.
ஆனால் தெரியும் கஷ்டப்படுறான்னு, தேவைன்னா வாய் விட்டு கேட்கட்டும், அதுதான் சரி. ஏன்னா நீ ஒன்று போராட போயிருக்க, ஒன்று ட்ரை பண்ணுற, அதில் சம்பாதிக்க முயற்சி பண்ணு, வரலைன்னா கேளு, கேட்க முடியலன்னா அவமானப்படு, அப்போ தான் உன்னை தேடி அடைய முடியும். இப்படின்னு நினைக்கிறாள் தான். ஓகே. சும்மா என்ன சரி மாதம் மாதம் நான் கொடுத்துருவோம்னா நானும் வாங்கி சாப்பிட்டு நம்மளும் ஒரு ஹாப்பியாக தான் வாழ்க்கையை தொடங்குவோம். ஆமாம் ஆமாம். ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஓகே. அப்போ பிள்ளைங்களுக்கு ஃபீஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அப்பா இருக்காருப்பா பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த தேடுதல்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் கம்மியாகுது அந்த நேரத்தில்.